ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். முண்டக்கோபனிஷத் விசாரம் பண்றதுக்காக நம்ம எல்லாம் இங்க கூடியிருக்கோம். ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா அப்படின்னு சாஸ்திரத்துல ஒரு பிரசித்தமான வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவர்களுக்கு மனுஷங்களுக்கு அத்வைதத்துல வாசனை வர்றது, அத்வைதத்தை தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த வாசனைக்கு வரணும் அப்படின்னாவே அதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் தான் காரணமா இருக்கு. அநேக ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட புண்ணிய கருமங்கள்னாலையும் ஈஸ்வர ஆராதனைகள்னாலையும் மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த அத்வைதத்துல வாசனையானது உண்டாகுது. அப்போ நம்ம இங்க இந்த பாட்டத்துக்காக கூடியிருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் ஈஸ்வரனோட அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் நம்ம கூடியிருக்கோம். இந்த வேதாந்த விசாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேதாந்தம்ன்றது என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்ம முண்டக்க உபனிஷத்து பார்க்க போறோம். உபனிஷதங்களுக்கு தான் வேதாந்தம் அப்படின்னு பேர். வேதாந்தம் அப்படின்னா உபனிஷதங்கள், உபனிஷதங்களுக்கு தான் வேதாந்தம்னு பேர். இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய உபனிஷதங்கள் அதை தெரிஞ்சு அதுக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி வேதம்னா என்ன நமக்கு தெரியணும். சனாதன தர்மிகளா இருக்கக்கூடிய இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வேதம் தான் பாத்தீங்கன்னா ஆதாரமான நூல். இந்த ஆதாரமான நூலுக்கு பிரமாண கிரந்தம் அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவோம். பிரமாணம். இந்த பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவை தரக்கூடிய கருவிக்கு பேரு பிரமாணம் அப்படின்னு பேரு. அறிவை தரக்கூடிய கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப எனக்கு ஒரு ரூபத்தை பார்க்கணும், ஒரு கலரை பார்க்கணும் அப்படின்னா கண்கள் இருக்கணும். கண்கள் இருந்தாதான் நான் வஸ்துக்களை எல்லாத்தையும் பார்க்க முடியும். காதுகள் நல்லா கேட்டாதான் சப்தங்களை நான் கேட்க முடியும். மூக்கு இருந்தாதான் நான் பாத்தீங்கன்னா மூக்கு மூலமா நுகர முடியும், வாசனைகளை நுகர முடியும். நாக்கு நல்லா இருந்தாதான் நான் சுவைக்க முடியும். இந்த தோல்ல தொடு உணர்ச்சி இருந்தாதான் நான் எதையோ ஸ்பர்ஷம் பண்ணி பார்த்து ஹார்டா ரஃபா வெப்பமா குளிரான்னு அறிய முடியும். அப்போ இந்த 5 புலன்களுக்கும்
5 சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் என்ன பேரு அப்படின்னா பிரமாணம்னு பேரு. பிரமாணங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அறிவை தருது நமக்கு. 5 விஷயங்களை பத்தின அறிவு இந்த இந்திரியங்கள் மூலமா, சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா, புலன்கள் மூலமா நமக்கு தெரியும். அப்போ இதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களையும் நம்ம எது மூலமா அறிகிறோம்னா இந்த இந்திரியங்கள் மூலமா தான் அறிகிறோம். ஆனா இதை கடந்த விஷயங்கள்னு நிறைய இருக்கு. ஈஸ்வர தத்துவம், இந்த ஆத்மானா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தேன், இறந்த பிறகு நான் எங்க போவேன், இது மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த ஜெகத்தை யாரு சிருஷ்டி பண்ணினா, இது மாதிரி அநேக விஷயங்கள் நமக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் இருக்கு. ஆனா அது என்ன ஆன்சர்னு தெரியவே இல்லை. இந்த புலன்களால நம்மளால அறிய முடியாம இருக்கு. அப்போ நம்ம இந்த புலன்களால, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்னால அறிய முடியாத உலகியல் அல்லாத விஷயங்களை நமக்கு உபதேசிக்கிறது தான் வேதம். வேதம்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா அலௌகிக விஷயம் வேத்தி அனேன இது வேதக அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவோம். அநேக லட்சணங்கள் இருக்கு வேதத்துக்கு, நிறைய லட்சணங்கள் இருக்கு. அது ஒரு லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அலௌகிக ஞானம். அலௌகிக ஞானம்னா என்னது? ஈஸ்வரன் அவர் உலகியல் இல்லை, உலகியல் விஷயம் இல்லை. அவர் தேவதைகள், பரலோகம், இதெல்லாம் இந்த உலகத்து விஷயம் இல்லை. அப்போ பரலோக விஷயங்களையும் ஈஸ்வரனையும் தேவதைகளையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எது உபயோகப்படுதோ அதுதான் வேதம்னு பேர். அப்போ வேதத்து மூலமா நம்ம எதை அறிய போறோம் அப்படின்னா உலகியல் விஷயங்களை அறிய போறதில்ல, உலகியலுக்கு அப்பாற்பட்ட அலௌகிக விஷயத்தை தான் நம்ம அறிய போறோம். இந்த வேதம் பாத்தீங்கன்னா அனந்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அனந்தாவை வேதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள் பாத்தீங்கன்னா வெறுமனே பாத்தீங்கன்னா இப்படி அப்படின்னு லிமிட் பண்ண முடியாது. ஆனா அனந்தமா இருக்கக்கூடிய வேதங்களை வியாச பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா ரிக், யஜு, சாம, அதர்வனம் அப்படின்னு 4 பிரிச்சார், விபாகம் பண்ணார். எதுக்காக விபாகம் பண்ணார் அப்படின்னா இனி வரக்கூடிய ஜெனரேஷன் அவர் வகுக்கும் போது, வேதத்தை வகுக்கும் போது என்ன நினைச்சாருன்னா இனி வரக்கூடிய ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா பூரணமான வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாது, அவங்களோட புத்தி சக்தி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அனந்தமான வேதங்களை என்ன பண்றாரு, விபாகம் பண்றாரு. தன்னோட சிஷ்யர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்யரை கூப்பிடுறாரு. அவருக்கு பைலர் அப்படின்னு பேர். அந்த பைலரை கூப்பிட்டு என்ன பண்றார், ரிக்வேதம் அப்படின்ற வேத பாகத்தை அவருக்கு கொடுக்கிறார். அந்த ரிக்வேதத்தோட கிளைகள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேதத்துல அநேக கிளைகள் இருக்கும். ரிக்வேதத்துல பாத்தீங்கன்னா 21 கிளைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புஸ்தகத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 கிளைகள் இருக்கு. ஒரே ஒரு கிளை மட்டும்தான், ஒரே ஒரு ஷாக்கா, கிளைனா ஷாக்கான்னு சொல்லுவோம். ஷாக்கா தான் பாத்தீங்கன்னா அத்தியனத்துல இருக்கு, இப்ப படிக்கிறதா இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வைசம்பாயனர் அப்படின்ற ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு அவருக்கு பாத்தீங்கன்னா யஜுர்வேதத்தை உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணோன்னு அந்த யஜுர்வேதத்தை பாத்தீங்கன்னா வைசம்பாயனர் நிறைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்றார். அதுல ஒரு சிஷ்யர் பாத்தீங்கன்னா யாக்ஞவல்ய மகரிஷி அப்படின்னு பேரு அவருக்கு. இந்த யாக்ஞவல்ய மகரிஷி என்ன பண்ணார், நிறைய வேதத்தை பாத்தீங்கன்னா நல்லா அத்தியனம் பண்ணார். புத்தி ரொம்ப தீட்சண்யமா இருந்துச்சு அவருக்கு. அவர் தேஜஸ்வியா இருந்தார், ரொம்ப சாமர்த்தியமா இருந்தார். அதனால என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த குருவா இருக்கக்கூடிய வைசம்பாயனர் என்ன பண்றாரு, நீ இந்த வித்யாவை வச்சுக்கிட்டு வேத வித்யாவோட நிபுணத்துவத்தினாலதானே நீ இவ்வளோ மற்றவங்க எல்லாத்தையும் அவமானப்படுத்துற, அதனால நீ என்கிட்ட இருந்து கிரகணம் பண்ணின அந்த வித்யாவை, என்னிடம் கற்ற வித்யாவை நீ என்ன பண்ணு, வாமிட் பண்ணு அப்படின்னு சொல்ற. குருவோட ஆக்ஞா. அதனால யாக்ஞவல்ய மகரிஷி என்ன பண்றார், தான் கற்றறிஞ்ச எல்லா வேத வித்யாவையும் மொத்தத்தையும் யஜுர்வேதம், அந்த யஜுர்வேதத்தையும் என்ன பண்றார், வாமிட் பண்றார். வாமிட் பண்ணோன்னு இப்ப நம்ம சொல்றோம் எப்படி பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், அப்புறம் மோர் சாதம், அப்புறம் பாயசம், இதெல்லாம் நம்ம ஆர்டரா சாப்பிடுறோம். ஆனா வாமிட் பண்ணா என்ன ஆகும், கலந்து போயிடுமா? அதே மாதிரி
வேதம் பாத்தீங்கன்னா படிக்கும் போது எப்படி படிப்பாங்கன்னா, வேதத்துல 3 பாகம் இருக்கு. என்ன பாகம்னா, மந்திர பாகம், பிராமண பாகம், ஆரண்யக பாகம், 3 பாகம் இருக்கு. ஒவ்வொரு சாக்கையும் இந்த 3 பார்ட் இருக்கும். அதுல மந்திர பாகம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வேத பாடசாலைகள் எல்லாம் போனீங்க அப்படின்னா பிரம்மச்சாரிகள் படிப்பாங்க. ஒரு 7-8 வயசுல எல்லாம் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் படிப்பாங்க. அது மந்திர பாகத்தை முழுசா கண்டஸ்தம் பண்றதுன்னு பேரு. அதுக்கப்புறம் பிராமண பாகத்தையும் படிப்பாங்க. ஆனா அப்ளை பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த 2வது பார்ட்டா இருக்கக்கூடிய பிராமண பாகம் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராமண பாகம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணணும், எந்தெந்த சடங்குகளை எந்த விதமா பண்ணணும், அந்த சடங்குகள்ல எந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணணும், பிரயோகம் பண்ணணும் அப்படின்ற விதிகள் எல்லாமே அந்த பிராமண பாகத்துல இருக்கும். அப்ப பிராமண பாகம்ன்றது வேத மந்திரங்களை பிரயோகிக்கிற விதிகளை உள்ளடக்கியது. அதுக்கப்புறம் அந்த மந்திரங்களோட அர்த்த விசாரம், மந்திரங்களோட அர்த்தங்களை பத்தி விசாரம் பண்றது எங்க அப்படின்னா ஆரண்யக பாகத்துல செய்யப்பட்டது. மந்திரத்தோட செய்முறை பிரயோக விதிகள் எல்லாமே பிராமண பாகம். அந்த பிராமண பாகத்துக்கு அடுத்து மந்திரங்களோட அர்த்தங்களை பத்தி விசாரம் பண்றது ஆரண்யக பாகம். 3 பாகம் ஆச்சு. இந்த ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணுவாங்க, படிப்பாங்க. யாக்ஞவல்க்ய மகரிஷியும் வைஷம்பாயனார்ட்ட இந்த மெத்தட்ல தான் படிச்சார். ஆனா வாமிட் பண்ணும் போது இது எல்லாமே கலந்து போச்சு. பிராமண பாகம் மந்திர பாகத்தோடையும் மந்திர பாகம் ஆரண்யக பாகத்தையோடையும் கலந்து போச்சு. அந்த அவர் கக்குன வித்யாவை, வாமிட் பண்ண வித்யாவை வைஷம்பாயனர் என்ன பண்ணார், மற்ற சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், நீங்க தித்திரி பறவையா மாறுங்க. தித்திரி பறவைனா தவிட்டுக்குருவி நம்ம சொல்லுவோம், 7 சிஸ்டர்ஸ். அந்த பறவைகளா மாறி அதை எல்லாத்தையும் கிரகணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப மற்ற சிஷ்யர்கள் என்ன பண்ணாங்க, குருவோட ஆக்ஞையினால அந்த தித்திரி பறவைகளா மாறி அந்த எல்லா வித்யாவையும், அந்த யஜுர்வேதத்தை, கலந்து போன யஜுர்வேதத்தை அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அப்போ சாப்பிட்டதுனால அவர்கள் மூலமா அந்த வேதமானது என்னாச்சு, இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த வேதத்துக்கு என்ன பேரு அப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு பேரு. கிருஷ்ண அப்படின்னா என்ன அர்த்தம்னா கருப்பானதுன்னு அர்த்தம், மிஸ்ரிதம்னு அர்த்தம், கலந்து போனதுன்னு அர்த்தம். அப்போ கலந்து போச்சு. மந்திர பாகம், பிராமண பாகம், ஆரண்யக பாகம்லாம் கலந்து போனதுனால அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு பேர். யஜுர்வேதத்துல ஒரு பார்ட். அடுத்து இந்த சிஷ்யரா இருந்த யாக்ஞவல்க்ய மகரிஷி என்ன பண்ணார், அவர்கிட்ட வேதம் இல்லை. இப்போ அவர் திரும்பவும் வேதத்தை கிரகணம் பண்ணணும் அப்படின்னு சூரியனை நோக்கி மிக கடுமையான தபஸ் பண்ணார். அந்த சூரியனை நோக்கி கடுமையான தபஸ் பண்ணதுனால சூரியன் அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவர் முன்னாடி ஆவிர்பாவம் உண்டானார், தோன்றினார். தோன்றின மாத்த என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு திரும்பவும் வேதம் முழுசா எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்டார். கேட்டோன்னே திரும்பவும் சூரியன் மூலமா அவருக்கு 2வது முறையா அந்த யஜுர்வேதமானது உபதேசிக்கப்பட்டது. அப்போ அது எப்படி உபதேசிக்கப்பட்டது, ஆர்டரா உபதேசம் செய்யப்பட்டது. மந்திரம், பிராமணம், ஆரண்யகம் அப்படின்னு ஆர்டரா வந்திருக்கு. அந்த ஆர்டரா வந்ததுனால அதுதான் இதுவரைக்கும் வந்திருக்கு. அவர் மூலமா அவர் சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். அப்படியே பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரையில இது வரைக்கும் வந்திருக்கு. அவர் மூலமா வந்த வேதத்துக்கு பேர் சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு பேர். வைஷம்பாயனர் அவரோட சிஷ்யர்கள் மூலமா வந்தது கலந்து போன வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம். இவர் மூலமா யாக்ஞவல்க்ய மகரிஷி மூலமா அவர்கள் சிஷ்யர் மூலமா பரம்பரையா வந்தது சுக்ல யஜுர்வேதம். சுக்லம் அப்படின்னா என்ன அர்த்தம், சுக்ல அப்படின்னா சுத்தமான, வெள்ளையான அப்படின்னு அர்த்தம், வெண்மையான. அப்ப வெண்மையானதுன்னா என்ன அர்த்தம், சுத்தமானதுன்னா என்ன அர்த்தம்னா ஆர்டரா இருக்குன்னு அர்த்தம். கலந்து போகாம மந்திரம், பிராமணம், ஆரண்யகம் அப்படின்னு கலக்காம வர்றதுனால அதுக்கு பேரு சுக்ல யஜுர்வேதம். அப்ப வேதம் எத்தனை, யஜுர்வேதம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு. இந்த சுக்ல யஜுர்வேதம் யாக்ஞவல்க்ய மகரிஷினால வந்தது. மொத்தம் எத்தனை சாக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 சாக்கைகளை உடையது. அதுல புஸ்தகத்துல இப்ப இருக்கிறது 2, அத்தியனத்துல இருக்கிறதும் 2 இருக்கு. மீதி இருக்கிற 13 நம்மள்ட்ட இப்ப இல்ல. அதே மாதிரி கிருஷ்ண யஜுர்வேதம் வைஷம்பாயனர ரிஷியா வச்சுக்கிட்டு இது வரைக்கும் வந்திருக்கு. அதுல 94 சாக்கைகள் இருக்கு. ஆனா
இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது புஸ்தகத்துல 4 இருக்கு, அத்தியனத்துல பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஒரே ஒரு சாக்கா, தைத்திரிய சாக்கா மட்டும்தான் நம்மள்ட்ட இப்ப அத்தியனத்துல இருக்கு. இதுக்கு அடுத்தது 3வது வேதம். இது 3வது அப்படின்னா சாமவேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த சாமவேதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெய்மினின்ற மகரிஷி வியாசர் என்ன பண்ணார், ஜெய்மினின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சிஷ்யருக்கு இந்த சாமவேதத்தை உபதேசம் பண்ணி அவர் மூலமா பரம்பரையா இதுவரைக்கும் நமக்கு பிராப்தியா இருக்கு. இந்த சாமவேதம் பாத்தீங்கன்னா 1000 கிளைகளை உடையது. இதுதான் பெரிய வேதம். வேதத்திலே பெரிய வேதம் சாமவேதம். 1000 கிளைகளை உடையதா இருக்கு. ஆனா என்ன காலத்தோட கோலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிடைச்சிருக்கிறது 2 சாக்கா தான் கிடைச்சிருக்கு. அந்த 2 சாக்கையில அத்தியனத்துல அனுஷ்டானத்துல இருக்கிறது 2 சாக்கைகள் இப்ப இருக்கு. இது 3வது வேதம். இதுக்கு அடுத்து 4வதா இருக்கிற வேதம் அதர்வண வேதம் அப்படின்னு பேரு. அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதத்தை வியாசர் என்ன பண்றார், தன்னுடைய சிஷ்யரா இருக்கக்கூடிய சுமந்து அப்படின்றவருக்கு உபதேசம் பண்றார். அந்த சுமந்து அவரோட சிஷ்யர்கள் மூலமா அது பரம்பரையா வந்துகிட்டு இருந்துச்சு. அது என்னவோ காரணம், என்ன காரணம்னு தெரியல. முழுசா பாத்தீங்கன்னா அதர்வண வேதம் இப்ப அத்தியனத்திலேயே இல்லை. ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 50 சாக்கைகள் இருந்திருக்கு. இப்ப புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இங்க அங்க கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, 2 சாக்கைகளுக்கான புஸ்தகங்கள் தயாரா இருக்கு. ஆனா அதுலயும் பூரணமா இல்ல, கொஞ்சம் நிறைய மிஸ் ஆயிருக்கு. அனுஷ்டானத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் பெரியவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் உதாரணம் பண்ணணும்ன்றதுக்காக அங்கங்க இப்போ அந்த அதர்வண வேதத்தோட சாக்கைகள் 1-2 அத்தியனம் செய்யப்படுறதா இருக்கு. ஆனா பூரண ரூபத்துல நமக்கு புஸ்தகமாவும் கிடைக்கல, அத்தியனத்திலையும் பூரணமா இல்லை. அப்போ மொத்த வேதத்துல 4 வேதங்களுக்கும் எத்தனை சாக்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1180 சாக்கைகள் சொல்லுவாங்க. சில புஸ்தகங்கள்ல என்ன இருக்கு, 1181 சாக்கைகள்னு இருக்கு. எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஒண்ணுதான் வித்தியாசம். ஆனா அவைலபிளா இருக்கிறது புஸ்தகத்துல இருக்கிறது எத்தனை இருக்குன்னா 12 தான் இருக்கு புஸ்தக வடிவத்துல. அத்தியனத்துல 7-8 இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க 9 சாக்கைகள் இருக்கு. அப்படி இப்ப அதர்வண வேதம்லாம் இப்ப அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 9 சாக்கைகள் கிட்ட இப்போ மெதுவா அத்தியனம் போய்கிட்டு இருக்கு. அடிச்சுங்களா? ஆனா இந்த வேதத்தோட ஒவ்வொரு சாக்கையிலையும் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சாக்கையும் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, மந்திரம், பிராமணம், ஆரண்யகம்னு பிரிக்கணும். இந்த மந்திர பாகம், பிராமண பாகம், ஆரண்யக பாகம். இந்த ஆரண்யக பாகத்துல எண்டுல பாத்தீங்கன்னா முடிவுல இறுதியில ஒரு உபனிஷத்து இருக்கும். அப்போ ஒவ்வொரு சாக்கையிலையுமே ஒரு உபனிஷத் ஆரண்யக பாகத்துல பெரும்பாலும் ஆரண்யக பாகத்துல தான் இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் சில உபனிஷதங்கள் எங்க இருக்கும்னா மந்திர பாகத்திலையும் சில உபனிஷதங்கள் இருக்கும். அப்போ மந்திர பாகத்திலையும் சில உபனிஷதங்கள் இருக்கும், ஆனால் பெரும்பாலும் ஆரண்யக பாகத்துல. அப்போ வேதத்தோட எண்டுல இருக்கிறது, முடிவுல இருக்கு, இறுதி பாகமா இந்த உபனிஷதங்கள் இருக்கிறதுனால, வேதத்தோட அந்தத்துல இருக்கிறதுனால உபனிஷதங்களுக்கு பேர் என்ன பேருனா வேதாந்தம் அப்படின்னு பேர். இது ஒரு மீனிங். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த அந்தம்ன்ற சப்தம் முடிவு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. முடிவு அப்படின்னா சித்தாந்தம், வேதத்தோட சித்தாந்தம் பேர். முடிவுன்றதுக்கு அர்த்தம் சித்தாந்தம், தாத்பரியம். அது என்ன சொல்ல வருதோ அந்த கொள்கை. அப்போ வேதத்தோட கொள்கை, வேதத்தோட சித்தாந்தத்துக்கு பேரும் வேதாந்தம் சொல்லலாம். அப்போ வேதத்தோட சித்தாந்தம் எது அப்படின்னா உபனிஷதங்கள் தான் வேதத்தினுடைய சித்தாந்தம். அப்போ வேதத்தை பாத்தீங்கன்னா ரிச்சுவல் பார்ட் மட்டும் படிச்சா நமக்கு வேதத்தை பத்தி நமக்கு தெரியாது. உபனிஷதங்கள் படிக்கணும். உபனிஷதங்கள் படிச்சாதான் வேதங்கள் எதுக்காக இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லிருக்கு, அது மாதிரி உபாசனைகள் எல்லாம் சொல்லிருக்கு அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்போ வேதத்தோட தாத்பரியத்தை தெரியணும்னா நமக்கு உபனிஷதங்களை தான் அத்தியனம் பண்ணணும். அதே மாதிரி இந்த உபனிஷத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னு கேட்டா வேதத்தோட சிரஸ்ன்னு பேரு. வேதத்தோட சிரஸ்னா தலை. வேதத்தோட தலை எது அப்படின்னா இந்த உபனிஷதங்கள் தான் வேதத்தோட தலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ இந்த உபனிஷதங்கள் ஒவ்வொரு சாக்கையிலையும் ஒவ்வொன்னு இருக்கும். அப்ப 1180 சாக்கைகள் இருக்கு அப்படின்னா 1180 கிளைகள்ல 1180 உபனிஷதங்களும் இருந்திருக்கு. ஒவ்வொரு சாக்கைக்கு ஒரு உபனிஷதம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஆனா இப்ப அவைலபிளா எத்தனை இருக்கு நம்ம சொன்னோம்? சாக்கைகளே பாத்தீங்கன்னா 12 தான் புஸ்தகத்துல இருக்கு. அத்தியனத்துல இருக்கிறது 6-7 தான் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி உபனிஷதங்களும் நிறைய கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் நம்மள்ட்ட புஸ்தக வடிவத்துல பாத்தீங்கன்னா ஒரு 300-350 உபனிஷதங்கள் தோராயமா இருக்கு. 300-350 உபனிஷதங்கள் நமக்கு இப்ப இருக்கு. அப்ப மீதி இருக்கிறது ஒரு 600-700 சொச்சம் உபனிஷத்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. ஆனாலும் ரொம்ப அதிகமாச்சு. ஒரு 300 சொச்சம் கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம் நமக்கு இப்போது இருக்குது. இதுல ஆதிசங்கரர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா 10 உபனிஷதங்களுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார், கமெண்டிங் பண்ணியிருக்கார், விளக்க உரை எழுதியிருக்கார். பாஷ்யம்னா விளக்க உரை எழுதியிருக்கார். இதுல இந்த 10 உபனிஷதங்களுக்கும் பேரு மேஜர் உபனிஷத்து அப்படின்னு பொதுவா நம்ம சொல்றோம். இதுக்குதான் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதனால அது இல்லாம பாத்தீங்கன்னா மைனர் உபனிஷத்துன்னு 108 உபனிஷத்தை பாத்தீங்கன்னா மைனர் உபனிஷத்துன்னு சொல்லுவோம். 108 உபனிஷதங்கள் அப்படின்னு. ஆனா அவைலபிள் எவ்வளவு இருக்கு? 300 சொச்சம் உபனிஷத்து நம்மகிட்ட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முக்திகோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த முக்திகோ உபனிஷத்துல நம்ம ஸ்ரீ ராமபிரான் பாத்தீங்க அப்படின்னா ஹனுமானுக்கு பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்துல பாத்தீங்கன்னா இந்த உபனிஷதங்களை எப்படி படிக்கணும், என்ன ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான மந்திரங்கள் இருக்கு. என்ன மந்திரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, மாண்டூக்கியம் ஏக்கமேவ அலம் முமுக்ஷூனாம் விமுக்தையே அப்படின்னு ஒன்னு சொல்றாரு. மாண்டூக்கியம் ஏக்கமேவ அலம் ஏக்கமேவாலம் முமுக்ஷூனாம் விமுக்தையே. ஒரு முமுக்ஷுக்கள் பாத்தீங்கன்னா இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு மாண்டூக்கியம்ன்ற ஒரு உபனிஷத்து போதும்பா அப்படின்னு பிரகடனப்படுத்துறாரு. ஆனா மாண்டூக்கிய உபனிஷத்து அவ்வளவு ஈஸி இல்லை. சின்ன உபனிஷத் தான், 12 மந்திரம் தான். ஆனா 12 மந்திரமா இருந்தாலும் அதை கிரகணம் பண்றது பாத்தீங்கன்னா நல்ல சாதன சதுஷ்டயங்கள்ன்ற தகுதிகள் எல்லாம் பூர்ணமா இருந்துச்சுன்னா, நல்ல முறையில மனசு அடங்கி இருந்தவனுக்கு தான், வைராகிய விவேகங்கள்லாம் பூர்ணமா இருக்கிறவனுக்கு தான் அது வேலை செய்யும், ஞானத்தை கொடுக்கும். அப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மத்தியம அதிகாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைராக்கியம் இருக்கு, விவேகம் இருக்கு, சமதமாதிகள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா அப்ப மாண்டூக்கியம் எடுத்தோன்னா படிக்க மாட்டாங்க. அதனால ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்றாரு அப்படின்னா ஹனுமனுக்கு மீதி இருக்கிற 10 உபனிஷத்தை சொல்றாரு. 10க்குள்ளார மாண்டூக்கியமும் வருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈஷக்கேன கட பிரஷ்ன முண்டக்க மாண்டூக்கிய தித்திரிகி ஐத்தரேயஞ்ச சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ததா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. ஈஷ கேன கட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய, அதுக்கப்புறம் தைத்திரியம் சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் அப்படின்னு இது. ஈஷ கேன கட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய தைத்திரிய ஐத்தரேய சாந்தோக்கிய பிருகதாரண்யகம் அப்படின்னு மொத்தம் 10 உபனிஷதங்களை ஆச்சாரிய ராமபிரான் கவுண்டிங் பண்றார். இந்த ஆர்டர்ல தான் சங்கரர் பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்றார். மாண்டூக்கியம் படிச்சா உனக்கு உத்தம அதிகாரியா இருந்தா மாண்டூக்கியம் போதும், அதுலயும் ஞானம் வரல அப்படின்னா மத்த 10 உபனிஷதங்களை படி, அதுலயும் ஞானம் வரல அப்படின்னா 108 உபனிஷதங்களை படி அப்படின்னு 108ஐயும் ராமபிரான் மெதுவா ஒவ்வொன்னா சொல்லியிருக்காரு அந்த முக்திகோ உபனிஷதத்துல. அப்போ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சந்நியாச ஆசிரமங்கள் எடுத்துக்கிட்டு நார்த் இந்தியாவிலாம் சன்னியாசி ஆயிட்டோம் அப்படின்னாவே ஞானத்தை நோக்கி போறோம் ஞான மார்க்கத்துல அப்படின்னா பிரஸ்தானத்திரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நூல்களை படிக்கணும். அந்த பிரஸ்தானத்திரயம், பிரஸ்தான திரயம், திரயம்னா 3ன்னு அர்த்தம். பிரஸ்தானம், பிரஸ்தானம் அதுக்கெல்லாம் மீனிங் நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு, இல்ல இப்பயே சொன்னாலும் பரவாயில்ல. பிரகிருஷ்ட ரூபேன தத்துவம் ஸ்தீயதே அனேன இதி பிரஸ்தானம் அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. அதாவது தத்துன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர தத்துவமும்
தொம்முன்னு சொல்லக்கூடிய ஜீவ தத்துவமும் எதனிடத்தில் நன்றாக சொல்லப்பட்டிருக்கோ, எதனிடத்தில் நன்றாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோ அதற்கு பெயர் பிரஸ்தானம் அப்படின்னு பெயர். அப்போ அந்த பிரஸ்தானம் எத்தனை அப்படின்னா 3 சொல்றோம். திரயம்னா 3. தத்து துவம், ஈஸ்வரனையும் ஜீவனையும் பத்தி பேசக்கூடிய 3 பெட்டகங்கள், ஞான பெட்டகங்கள், அதுக்கு பேர் பிரஸ்தான திரயம்னு பேர். எது அப்படின்னா 10 உபனிஷதங்கள். இப்ப நான் சொன்னேன்ல, ஈஷகேன கட்ட பிரஷ்ன, முண்டக மாண்டுக்கிய, தித்திரிகி, ஐத்திரேயம், சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம் ததா அப்படின்னு. அப்ப 10 உபனிஷதங்கள் ஒரு பேக்கேஜ். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பகவத்கீதா 1 2வது, அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் 3வது. இந்த 3த்துக்கும் பேர் பிரஸ்தானத்திரயம்னு பேர். அப்ப பரம்பரையில என்ன பண்ணுவோம், ஞானத்தை அடையறதுக்காக 10 உபனிஷதங்களை படிக்கணும், பகவத்கீதையை படிக்கணும், பிரம்மசூத்திரத்தை படிக்கணும். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த உபனிஷத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணிருக்கோம். இந்த உபனிஷதங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணிருக்கோம். இந்த உபனிஷதங்கள்ல முதல் உபனிஷத்து ஈஷ கேன கட்ட, அதுக்கப்புறம் பிரஷ்ன முண்டக்க அப்படின்னு ஆச்சாரியார் ராமபிரான் சொல்லியிருக்கார். ஆனா ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் ஆர்டர் அந்த இடத்துல மாத்துறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஷ கேன கட்ட படிச்சுட்டு பிரஷ்ன உபனிஷத்து படிக்காம முண்டக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரஷ்ன உபனிஷத்து படிக்கணும். இதான் பரம்பரையில பண்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த முண்டக்க உபனிஷத்து பாத்தீங்கன்னா மந்திர பாகத்துல இருக்கு. நான் சொன்னேன்ல, உபனிஷதங்கள் பெரும்பாலும் எங்க இருக்கணும், ஆரண்யக பாகத்துல இருக்கணும். ஆனா இதுல ஒரு விசித்திரம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முண்டக்கம் மாதிரி ஈஷாவாஸ்யம் இருக்கு, அதுவும் மந்திர பாகத்துல இருக்கு. இந்த முண்டக்கமும் பாத்தீங்கன்னா மந்திர பாகத்துல இருக்கு. சில விதிவிலக்கா இது மாதிரி இருக்கும். அதனால மந்திர பாகத்தில் இருக்கக்கூடிய உபனிஷதத்தை படிச்சதுக்கு பிறகுதான் ஆரண்யக பாகத்தில் இருக்கக்கூடிய உபனிஷதங்களை படிக்கிறது மரபு. அதனால ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கார், சங்கரர் இந்த முண்டக்கத்தை முதல்ல பாஷ்யம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரஷ்னத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதனால நம்ம என்ன பண்ணணும், பிரஷ்னம் படிக்கிறதுக்கு முன்னாடி முண்டக்கத்தை படிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த முண்டக்கத்தோட விஷயங்களை எலாபரேட்டா பாத்தீங்கன்னா இதுல 2 பீஜம் இருக்கு. இந்த முண்டக்கத்துல பிராணனை பத்தி பேச போகுது, அதுக்கு அடுத்தது பிரணவத்தை பத்தி பேச போகுது. இந்த பிராணனை பத்தியும் பிரணவத்தை பத்தியும் பேசுறதுனால இந்த முண்டக்க உபனிஷத்தோட பீஜம் 2 பீஜம் இருக்கு, பிராண பீஜம். இந்த பிராண பீஜத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரஷ்ன உபனிஷதம் இருக்கு. அதுக்கு அடுத்தது பிரணவ பீஜத்தை வச்சுக்கிட்டு மாண்டுக்கிய உபனிஷதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல நம்ம முண்டக்கத்தை படிக்கிறோம், இதுல சொல்லப்பட்ட பிராண விஷயத்தை பத்தி பிரஷ்ன உபனிஷத்துல படிப்போம். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய பிரணவத்தை பத்தி மாண்டுக்கிய உபனிஷதத்துல படிப்போம். அதனால முதல்ல நம்ம என்ன பண்றோம், முண்டக்க உபனிஷத்தை தான் படிக்க போறோம். ஆயிடுச்சா? இந்த முண்டக்க உபனிஷத்தம் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முண்டக்க உபனிஷத்தம் அதர்வண வேதத்துல இருக்கு. அதர்வண வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய சாக்கைகள் நம்ம சொல்லியிருக்கோம், 50 சாக்கைகள். இப்ப அவைலபிளா இருக்கிறது 2 சாக்கைகள், கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு நம்ம சொல்றோம். அதுல 2 சாக்கைகள்ல பிரதானமானது என்ன சொல்றோம்னா, பிப்பலாத சாக்கான்னு ஒரு சாக்கா, அதுக்கப்புறம் சௌனக சாக்கான்னு ஒரு சாக்கா. 2 சாக்கா. இதுல நிறைய கொஞ்சம் மதபேதங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, 2ம் ஒரே சாக்கை தான் சொல்றவங்க இருக்காங்க. இல்ல 2மே வேற வேற சாக்கைகள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எப்படியோ இருக்கட்டும். அப்போ பிப்பலாத சாக்கா, சௌனக சாக்கா 2 சாக்கைகள் இருக்கு. இதுல சௌனக சாக்கையில பாத்தீங்கன்னா இந்த முண்டக்க உபனிஷதமானது இருக்கு. சௌனக சாக்கையில மந்திர பாகத்துல இந்த முண்டக்க உபனிஷதமானது காணப்படுது. சரி, ஏன் சுவாமி இந்த முண்டக்க உபனிஷத்துக்கு பேரு வந்துச்சு அப்படின்னா சொல்றாரு, முண்டக்கம் அப்படின்றதுக்கு அர்த்தம் மொட்டை அடிக்கிறதுன்னு அர்த்தம். மொட்டை அடிச்சவனுக்கு பேர் முண்டக்கன் அப்படின்னு பேர். மொட்டைத்தலை. சரி, எப்ப மொட்டைத்தலை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு. மொட்டையை பூரணமா மொட்டை அடிக்கிறது, முண்டனம் பண்றதுன்றது இல்லை. யாரா இருந்தாலும் திரைவர்ணிகர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சோண்டு குடுமி வச்சுதான் மொட்டை அடிப்பாங்க. கொஞ்சோண்டு குடுமி இருக்கணும், உச்சி குடுமி கொஞ்சம் இருக்கணும்.
அப்போ மொத்தமா யாரு சுவாமி அடிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராகியத்தோட நான் இனி எந்த கர்மங்களையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சந்நியாசம் எடுத்துக்கும் போதுதான். இப்ப எங்களுக்கெல்லாம் சன்னியாசம் எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, உச்சி குடுமையை எடுத்துருவாங்க. அப்ப உச்சி குடுமையை எடுத்துட்டு முழுசா பாத்தீங்கன்னா முண்டனம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர். அந்த முண்டனம் பண்ணவனு அப்ப முண்டக்க அப்படின்னா யார குறிக்குதுன்னா சன்னியாசியை குறிக்கிறது தான் முண்டக்கன் அப்படின்னு. அப்போ சந்நியாசம் பண்ணிட்டு இந்த உபனிஷதத்தை படிக்கிறதுனால இதுக்கு பேரு முண்டக்க உபனிஷத்துன்னு பேர். சன்னியாசிகள் படிக்கிற உபனிஷத்து, வைராகிகள் படிக்கிற உபனிஷத்து. சரி, அது வேற என்ன அர்த்தம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முண்டக்கம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா சன்னியாசி என்ன பண்ணுவான், மொட்டை அடிச்சுவான். வச்சா குடுமி, அடிச்சா மொட்டைன்னு சொல்லுவோம். ரெண்டே இருக்குதான் சன்னியாசிக்கு பாசிபிள். இப்ப என்ன மாதிரி நான் சங்கல்பம் பண்ணியிருக்கோம், சன்னியாசம் எடுத்தப்போ நான் சங்கல்பம் பண்ணிட்டேன், இனி நான் முடிய எடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப ஜடாதாரியா அப்படியே விட்டாச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜடாதாரியில நான் மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்ப மாசம் மாசம் பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா குடுமி வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அப்போ உச்சி குடுமி இல்லாம கருமத்துக்கு அதிகாரமே பாத்தீங்கன்னா உச்சி குடுமியும் யஜ்ஞோபவீதமும் தான், பூநூலும் தான். இந்த ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுட்டு வெறுமனே பாத்தீங்க அப்படின்னா வெறும் வேதாந்த விசாரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு எந்த கருமத்திலையும் ஈடுபடாம இருக்கிறவன் தான் சன்னியாசி, முண்டக்கன் அப்படின்னு பேர். எந்த கருமத்திலையும் ஈடுபடக்கூடாது. சதா பாத்தீங்கன்னா உபனிஷத சிரவணத்தையும் மனனத்தையும் பண்ணிக்கிட்டு அனுஷ்டானங்களை பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கிறது. சுவாத்தியாயத்தை தவிர்த்து வேற அவனுக்கு எந்த கர்மமும் இல்லை. அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது மாதிரி இருக்கிற வைராகி என்ன பண்ணணும், ஞானத்துக்காக மோட்சம் அடையறதுக்காக இந்த முண்டக்க உபனிஷத்தை படிக்கிறதுன்னு பேர். இரண்டாவது இன்னொரு காரணம் இருக்கு. சிரோவிரதம் அப்படின்னு இந்த உபனிஷத்திலேயே கடைசியில சொல்ல போகுது. இந்த முண்டக்கம்ன்றது என்ன அர்த்தம்னா, ஒரு அதர்வன வேதத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கொஞ்சம் கிரகஸ்தாசிரமத்தை தாண்டினதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க, இந்த சிரோவிரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை இருந்திருக்காங்க. சிரோவிரதம் ஒண்ணும் இல்ல, அக்னி சட்டி தூக்குறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான். அக்னி சட்டியை பாத்தீங்கன்னா தலையில சுமந்துக்கிட்டு இந்த உபனிஷதத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இந்த உபனிஷத்தை கடைசியில சொல்ல போகுது. அதுக்கு பேரு சிரோவிரதம் அப்படின்னு பேரு. அந்த சிரோவிரதத்தை, அக்னி சட்டியை தலையில வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய சிரோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இந்த உபனிஷத்தை படிக்கிறதுனால இதுக்கு பேரு முண்டக்க உபனிஷத்துன்னு பேரு. ரெண்டாவது உபனிஷத்து. இன்னொன்னு சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முண்டக்கம் இந்த சிரோவிரதம்னா என்னப்பா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, எவனுக்காவது தலையில நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான். நான் சொல்றேன், தலையில ஒருத்தனுக்கு நெருப்பு பிடிச்சிருச்சு, அவனை பார்த்து ஜி வாங்க நான் உனக்கு நல்ல ஃபீஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டு போய் தலையில இருக்க நெருப்பை அணைக்கலாம் அப்படின்னா அவன் அது வரைக்கும் தாக்கு பிடிப்பான். நான் யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபீஸ்ட கொடுங்க, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்டை நான் அவன் பேர்ல எழுதி வைக்கிறேன், ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வாங்க அப்படின்னா அதுக்கும் வரமாட்டான், ஃபீஸ்டுக்கும் வரமாட்டான். ஒரு நல்ல ஸ்திரீ இருக்கு, நல்லா கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னா அதுக்கும் வரமாட்டான். அப்ப இந்த உலோகத்துல உங்களுக்கு பட்டம் புகழ்லாம் கொடுக்குறோம், ஒரு பெரிய பட்டம் கொடுக்குறோம் வாங்கன்னா அதுக்கும் வரமாட்டான். அப்ப என்ன பண்ணுவான்னா, அவனோட முக்கிய குறிக்கோள் என்ன இருக்கணும், எப்படியாவது முதல்ல இந்த தலையில இருக்க நெருப்பு அணைக்கணும் அப்படின்னு தான் அவன் நினைப்பான். அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவனுக்கு இந்த சம்சாரம் தகிக்க முடியாம போயிடுதோ, இந்த சம்சாரம் பாத்தீங்கன்னா என்னால இதுக்கு மேல தவிக்க முடியாது, பிறந்து இறந்து இதுக்குள்ளாடியே மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன், நான் சுகதுக்கத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கேன், சுவாமி என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அந்த நெருப்ப, சம்சாரம் தான் நெருப்பு. அது பாத்தீங்கன்னா கைவலி மனிதத்துல அருமையா சொல்லுது, வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி அப்படின்னு சொல்லுது. புழு பாத்தீங்கன்னா மண்புழு இருக்குல்ல, அந்த மண்புழு பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல ரோட்ல எங்கேயாவது வந்துருச்சுன்னு வச்சுங்க, துடிக்கும், அப்படியே வெயில் சகிக்காது, சென்சிட்டிவா இருக்கும். அப்ப அது மாதிரி ஒருத்தனுக்கு இந்த சம்சாரம் தகிக்குது அப்படின்னா அதுதான் தலையில தீ பிடிச்ச மாதிரி. அவன் என்ன பண்றானா, இந்த உபனிஷத்தை தீவிரமா பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்தை சேவனம் பண்றான். குருட்ட போய் அடைஞ்சி இதை முறையா பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட விரதங்களோட கண்டிஷன்ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இந்த உபனிஷத்தை சிரவணம் பண்றது, இதுதான் சிரோவிரதம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆச்சாரியர்கள். ஆயிடுச்சுங்களா? இப்போ முண்டக்க உபனிஷத்துன்றது நம்ம பார்த்தாச்சு, முண்டக்கத்துக்கு பெயர் காரணம் பார்த்தாச்சு. இந்த உபனிஷத்துன்னு சொல்றமே சுவாமி, அதெல்லாம் என்னது, உபனிஷத்துனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உபனிஷத் அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பார்ட் இருக்கு. என்ன 3 பார்ட் அப்படின்னா உப நீ ஷத் அப்படின்னு 3. உப நீ இந்த ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா உபசர்க்கம்னு சொல்லுவோம். ஒட்டு, ஒரு ஒட்டு. அது எது கூட ஒட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷத்து அப்படின்ற ஒரு தாத்துவோட ஒட்டுது. தாத்து வந்து ஷதல்ரு அப்படின்னு ஒரு தாத்து. அந்த ஷதல்ருன்ற தாத்துன்னு என்ன அர்த்தம்னா வேர் சொல்லுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல எந்த சப்தங்களா இருந்தாலும் அந்த சப்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு வேர் சொல் இருக்கும், ரூட்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்துல தாத்துக்கள்னு பேர். அந்த எந்த சப்தமா இருக்கும், ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன், எதா இருந்தாலும், எந்த சப்தங்களா இருந்தாலும் அந்த சப்தங்கள் ஒரு வேர் சொல்லுல இருந்து உண்டாயிருக்கும். அதே மாதிரி இந்த உபனிஷத்துன்ற சப்தமானது ஷதல்ரு அப்படின்ற தாத்துல இருந்து உண்டாச்சு. அந்த ஷதல்ருன்ற தாத்துல வந்து அந்த ஷத்து மட்டும் மிச்சமா இருக்கும், ரூ போயிடும். அப்போ ஷத்து அது மட்டும்தான் இப்ப நம்ம கிட்ட உப நீ ஷத்துன்றது இருக்கு. சேர்த்தோம் அப்படின்னா உபனிஷத்து அப்படின்னு ஆயிடும். அந்த உபன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உபன்றதுக்கு அர்த்தம் சமீபம் அப்படின்னு அர்த்தம், அருகாமையில். ஒரு சிஷ்யன் என்ன பண்றான், தலையில தீ பிடிச்ச மாதிரி இருக்கு, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் தகிக்கல, ஒரு முமுட்சுத்துவம் இருக்கு, விடுதலை அடையணும், இந்த பிறவி சக்கரத்துல இருந்து விடுபடணும்னு தீவிர இச்சை உள்ளவன் என்ன பண்றான்னா குருவோட அருகாமையில போறான். அருகாமையில போய் நித்தராம், நீன்றதுக்கு அர்த்தம் அடுத்த வார்த்தை நீ. நீனா என்ன அர்த்தம்னா நித்தராம்னு அர்த்தம். நித்தராம்னா என்ன, நிஸ்தராம் இல்லைன்னா நிச்சயேன அப்படின்னு 2 அர்த்தம் இருக்கு. நித்தராம்ன்றதுக்கு அர்த்தம் தொடர்ந்து. நிச்சயேன அப்படின்னா என்ன அர்த்தம், நிச்சயமாக, தொடர்ந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா குருட்ட வந்து இருந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த சத்துன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சத்துக்கு 3 மீனிங் சொல்றோம். உபக்கு மீனிங் அருகாமையில், சமீபம், சமீபே. அதுக்கப்புறம் நீக்கு அர்த்தம் நிச்சயேன நிதராம், நிச்சயமாக தொடர்ந்து. இந்த சத்துன்ற தாத்துக்கு 3 மீனிங் இருக்கு. என்ன மீனிங்னா கதி அப்படின்னு ஒரு அர்த்தம், 2வது விசரணம்னு ஒரு அர்த்தம், 3வது அவசாதனம் அப்படின்னு ஒரு அர்த்தம். 3 மீனிங் இருக்கு. கதி அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் தொடர்ந்து என்ன பண்றான், அடைதல் அர்த்தம். கத்தின்றதுக்கு அர்த்தம் அடைதல். எதை அடைதல் அப்படின்னா குருவோட பக்கத்துல அருகாமையில போய் நிச்சயமா தொடர்ந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பிரம்ம வித்யாவை, ஆத்ம ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை அடைந்து குருட்ட இருந்து முறையா பணிவிட செஞ்சு முறையா அந்த வித்யாவை அடையிறான். அதான் கதி அப்படின்னு பேர். சரி, அவ்வாறு அடைஞ்சு என்ன பண்றான் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூல தேகம் இருக்குல்ல, இந்த தேகத்தோட நான் என்ன இருக்கு, நான் பரமஹம்சானந்தான். நான் வந்து இந்த பரமஹம்சானந்தான்ற இந்த தேகத்தோட, ஸ்தூல தேகத்தோட ஒன்னா பவுண்ட் ஆயிருக்கு. நான் இந்த ஸ்தூல தேகத்தை நான் அப்படின்னு கிரகணம் பண்றேன். இதுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டா, இது இந்த 2த்தையும் பிரிக்க முடியாம இருக்கு, வெல்டிங் மாதிரி போட்டு வச்சிருக்கு, ஒட்டி வச்சிருக்கு. இது இந்த பாண்டேஜுக்கு பேர் வந்து பிரம்ம கிரந்தின்னு பேர். ஸ்தூல தேகத்தோட இருக்கிற முடிச்சு, கட்டு. இதுக்கு அடுத்தது 2வது என்னன்னா சூக்ஷ்ம தேகம். இதுக்குள்ளார இந்த பாடிக்குள்ளார இருக்கிற மனசு புத்தி எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு பேரு சூக்ஷ்ம தேகம்னு பேரு. அதோட சேர்ந்து கட்டி வச்சிருக்கிற முடிச்சுக்கு பேரு விஷ்ணு கிரந்தின்னு பேரு. அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2த்துக்கும் இந்த 2 பாண்டேஜஸ்க்கும் காரணமா இருக்கிறது இக்னோரன்ஸ் சொல்லக்கூடிய அஜ்ஞானம். அஜ்ஞானம்தான் காரண தேகம்னு பேரு. அந்த காரண தேகத்தோட எனக்கு பாண்டேஜ் இருக்கு, நான்றது பவுண்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேரு ருத்ர கிரந்தின்னு பேரு. அப்போ ஸ்தூல தேகத்தோட உண்டான பாண்டேஜ் பிரம்ம கிரந்தி, சூக்ஷ்ம தேகத்தோட இருக்கிற பாண்டேஜ் விஷ்ணு கிரந்தி, காரண தேகம்னு சொல்லக்கூடிய இக்னோரன்ஸ் அஜ்ஞானத்தோட இருக்கிற பாண்டேஜ்க்கு பேரு ருத்ர கிரந்தி. இந்த 3 முடிச்சுக்களும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்ம வித்யாவை அடைஞ்சோன மெதுவா லூஸ் ஆகுது. அவன் என்ன பண்றான், குருட்ட இருந்து சிரவணம் பண்றான், அதுக்கப்புறம் மனனம் பண்றான். மனனம் பண்ணும் போது மெதுவா அந்த பாண்டேஜ் எல்லாம் லூஸ் ஆகுது. அதுக்கு பேர் என்ன பேருனா விஷரணம் அப்படின்னு பேர். சத்து தாத்துல முதல் அர்த்தம் கதி, கத்தினா பிரம்ம வித்யாவை அடைஞ்சு. 2வது மீனிங் விஷரணம்,
தளர்ச்சி அடைதல் அப்படின்னு பேரு. எது தளர்ச்சி அடையுது? இந்த 3 பந்தங்களும் 3 முடிச்சும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மெதுவா ரிலீஸ் ஆகுது. அவர்ல மொத்தமா அவர்ந்து நாசமாகல. இது மெதுவா தளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு லாஸ்டா இன்னொரு மீனிங் சொல்றோம், அவசாதனம் அப்படின்னு பேரு. இந்த அவசாதனம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவசாதனம்னா நாசத்தை அடைதல் அப்படின்னு பேரு. எது நாசத்தை அடைதல் அப்படின்னா, இந்த சம்சார பந்தம் மொத்தமா நாசத்தை அடையுது, இல்லாம போகுது. அப்போ எதனால இந்த சம்சார பந்தமானது முழுசா முடிவா நாசத்தை அடையுமோ அந்த பிரம்ம வித்யாவுக்கு பேரு உபனிஷதங்கள் அப்படின்னு பேரு, உபனிஷத்துன்னு பேரு. அப்போ டைரக்டா உபனிஷத்துனா என்ன சுவாமி அப்படின்னா, பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா அப்படின்னு பேரு, ஆத்ம ஞானம் அப்படின்னு பேரு. அப்போ முண்டக உபனிஷத் இதான் நம்ம பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்ண போறோம். ஆச்சுங்களா? அப்போ இந்த முண்டக்க உபனிஷத்துல பாத்தீங்கன்னா என்ன செட்டப்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முண்டக்க உபனிஷத்து மொத்தம் 3 முண்டக்கங்கள்னு பிரிச்சிருக்கு. நம்ம அத்தியாயம் சொல்லுவோம் பாத்தீங்களா? அத்தியாயம் எப்படி அத்தியாயமா பிரிச்சிருக்குன்னா, ஒவ்வொருத்துக்கும் பேர் வச்சிருக்கு. முண்டக்கம், முதல் முண்டக்கம், 2வது முண்டக்கம், 3வது முண்டக்கம், 3 முண்டக்கமா பிரிச்சிருக்கு. ஒவ்வொரு முண்டக்கத்திலையும் 2 கண்டங்கள் இருக்கு. அப்போ முதல் முண்டக்கத்துல 2 கண்டம், 2வது முண்டக்கத்துல 2 கண்டம், 3வது முண்டக்கத்துல 2 கண்டம். அப்ப மொத்தம் எத்தனை கண்டம் அப்படின்னா 3 முண்டக்கம் 6 கண்டங்களோடு இந்த முண்டக்க உபனிஷத்தானது சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சுங்களா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியா அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவோம். அதாவது ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியன்றதுக்கு அர்த்தம் சிரவணம் பண்ணணும். எதை சிரவணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்தை, வேதாந்தம் சொல்லக்கூடிய ஸ்ருதிய பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணணும் குரு மூலமா. ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியோ. சரி, சிரவணம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? மந்தவ்யோ மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி. மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி. உபபத்தினா என்ன அர்த்தம்னா லாஜிக். நல்ல லாஜிக்கை யூஸ் பண்ணி, சாஸ்திரத்திலே அந்த லாஜிக்லாம் சொல்லுது, உபனிஷதங்களே சொல்லுது. அந்த உபனிஷதங்கள்ல சொல்லப்பட்ட லாஜிக்கை வச்சுக்கிட்டு நல்லா டைஜஷன் பண்ணணும் நம்ம வித்யாவை. எந்த டவுட்டும் இல்லாம, சந்தேகமே இல்லாம நான் குருட்ட இருந்து கேட்ட வித்யாவை சந்தேகம் தெளிய தெளிய பாத்தீங்கன்னா நல்ல லாஜிக்கை யூஸ் பண்ணி நிச்சயமா அறியணும். ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியோ மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி மத்வாச்ச சததம் தியேய. அவ்வாறு மனனம் பண்ணி, சந்தேகம் இல்லாம பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் மனனம்னு பேர். அப்ப முதல் ஸ்டெப் குருட்ட இருந்த சிரவணம் பண்ணணும். ஸ்ருதி வாக்கியங்களை, வேதாந்த வாக்கியங்களை, உபனிஷத்து வாக்கியங்களை சிரவணம் பண்ணணும். திரும்ப பாத்தீங்கன்னா நல்லா தனியா உட்கார்ந்துட்டு ஏகாந்தமா இருந்துகிட்டு நல்லா டைஜஷன் பண்ணணும், மனனம் பண்ணணும். அவ்வாறு மனனம் பண்ணிட்டு மத்வாச்ச சததம் தியேய, எல்லாத்தையும் சந்தேகம் தீர மனனம் பண்ணிட்டு சதா ஆத்ம தியானத்தை தொடர்ந்து பண்ணணும். சததம் தியேய, மீதி இருக்கிற அந்த ஆத்மாவை, சந்தேகம் இல்லாத ஆத்மாவை, ஆத்ம ஞானத்தை, ஆத்மாவை தொடர்ந்து தியானிக்க வேண்டும். சததம் தியேய ஏதே தர்ஷன ஹேத்தவ. இதுதான் பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசனத்துக்கு சாதனங்கள், காரணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சாதனம்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதை பத்தில நான் ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி பேசுறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க, ஆத்மாவை பத்தி குருட்ட இருந்து கேட்கறது சிரவணம். அதை பாத்தீங்கன்னா சந்தேகம் இல்லாம சிந்திக்கிறதுக்கு பேரு மனனம். சிந்திச்சு நிச்சயமான சந்தேகம் இல்லாத அந்த ஆத்மாவை தியானிக்கிறதுக்கு பேரு நிதித்தியாசனம். இந்த 3த்தையும் நல்ல முறையில பண்ணினீங்க அப்படின்னா இந்த 3த்தோட முடிவுல பாத்தீங்கன்னா ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபூதியானது ஒருத்தருக்கு உண்டாகும். இதுதான் தர்ஷன ஹேத்துக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை இன்னொரு இடத்துல பிருகதாரண்யக உபனிஷத்துல யாக்ஞவல்ய மகரிஷி சொல்றார். தன்னோட
மனைவியா இருக்கக்கூடிய மைத்ரேயிக்கு சொல்றார். என்ன சொல்றான்னா, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஹே மைத்ரேயி, அடி மைத்ரேயி, ஆத்மா ஒன்றுதான் பார்க்கத்தக்கது அப்படின்றார். ஆத்மா கண்ணியமா இந்த லோகத்துல பார்க்கறதுக்கு ஒண்ணு யோக்கியமானது ஒண்ணும் இல்லை. அப்ப ஆத்மாவை தான் பார்க்கணும். சரி, ஆத்மாவை பார்க்கறதுக்கு, தர்சனம் பண்றதுக்கு, ஆத்மானுபூதி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பிருகதாரண்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2:4-5 சொல்லியிருக்கு. 2 இடத்துல இருக்கு. 2:4-5 எடுத்துங்க. அப்போ ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, அதுதான் லட்சியம். ஆத்மாவை தான் தர்சனம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா, சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். ஆச்சா, இப்ப நம்ம என்ன பண்ற காரியத்துல இறங்கியிருக்கோம் அப்படின்னா, முதல் ஸ்டெப்ல இருக்கோம். இப்ப வேதாந்தத்தை, இந்த உபனிஷதங்களை ஆச்சாரியர் மூலமா என்ன பண்ண போறோம்? முறையா சிரவணம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபுல்லா. ஒரு மாடு பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, காலையில மாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், அந்த மாட்டை பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போவான் புல்வெளிக்கு கூட்டு போனா இந்த மாடு பாத்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் நல்லா புல்வெளியில இருக்க புற்களை எல்லாத்தையும், செடிகள் எல்லாத்தையும் மேயும். மேய்ஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், அதை திரும்ப மாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், கொண்டு கொட்டகையில அடைச்சிருவான். அடைச்சோடனே அது உட்கார்ந்துக்கிட்டு தாம் காலையில இருந்து சாப்பிட்டதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நல்லா அசைப்போடு மென்னுக்கிட்டே இருக்கும். மெல்லும், நல்லா மெல்லும். மெல்லதுக்கு பிறகு அது டைஜஷன் ஆயிடும். டைஜஷன் ஆச்சு அப்படின்னா பாலா மாறிடும். இதுதானே ப்ராசஸ். இதே மாதிரிதான் சிரவண காலம்ன்றது பாத்தீங்கன்னா மேய்ச்சல் மைதானத்துல மேயற மாதிரி. இப்ப என்ன பண்ணணும், நீங்க இந்த பிரஸ்தானத்திரயம் சொல்லக்கூடிய 10 உபனிஷதங்களையும், பகவத்கீதையும், பிரம்மசூத்திரத்தையும் நல்லா மேயற மாதிரி நல்லா குரு மூலமா ஸ்ரத்தையோட இருந்து கேட்கணும். அதுக்கு அடுத்தது அசப்போடுறதுதான் மனனம். நல்லா அசப்போடணும். அதுக்கப்புறம் டைஜஷன் ஆகிற பீரியடுக்கு பேர் தான் நிதித்தியாசனம்னு பேர். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அமிர்தம் இந்த மோட்சம் பாத்தீங்கன்னா பால் மாதிரி கிடைக்கணும். மோட்சம் ஆத்மஸ்வரூபம் அனுபூதியா ஆகும். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்ற ப்ராசஸ் தான் இப்ப நம்ம வேதாந்த சிரவணத்துல இறங்கியிருக்கோம். முதல் பார்ட்ல இறங்கியிருக்கோம். முண்டக்க உபனிஷத்தை பார்க்க போறோம். இந்த முண்டக்க உபனிஷத்து எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, பூரண உபனிஷத்துன்னு சொல்லுவோம். இந்த முண்டக்க உபனிஷத்தை என்ன சுவாமி பூரண உபனிஷத்து அப்படின்னா, இது பராவித்யா அபராவித்யான்னு 2 வித்யைகளை பத்தி இது பேச போகுது. பராவித்யானா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உலகியல் விஷயங்கள் அல்லாத கேவலம் வெறுமனே ஆத்மாவை பத்தி பேசுறது மட்டும் பராவித்யான்னு சொல்லப்படும். அதுக்கு வேறானது இதெல்லாம் ஆத்மாக்கு வேறான வித்யா இருக்கோ, ஞானம் இருக்கோ, அந்த வித்யா, ஞானம்ன்ற வித்யாக்கு என்ன பேருனா அபராவித்யான்னு பேரு. பராவித்யானா ஆத்ம ஞானம், அபராவித்யானா உலகியல் ஞானம். இந்த 2த்தையும் சேர்ந்து சொல்றதுனால இந்த முண்டக்க உபனிஷத்து பூரண உபனிஷத்தா சொல்லப்படுது. பரம்பரையில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதல்ல வர சிஷ்யர்களுக்கு 2 உபனிஷத்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுப்பாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து படிச்சு கொடுப்பாங்க, இல்ல அப்படின்னா முண்டக்கத்தை ஆரம்பிப்பாங்க. இந்த 2 முண்டக்கமும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கட்டமும் அது ஒரு சாதகனை ஆரம்பத்துல இருந்து ஏல இருந்து ஆரம்பிச்சு Z வரைக்கும் கொண்டு போய் முடிக்கும். நல்லா மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டுட்டு போகும். அதனால இது படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு விஷயம் கம்பீரம், ஆனா அந்த சொல்ற மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை சேவனம் பண்றது, இதை கேட்கறது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் உங்களுக்கு முண்டக்க உபனிஷத்தான. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், நாளையில இருந்து இந்த முண்டக்க உபனிஷத்தோட உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, வேதம்னா என்னன்னு பார்த்திருக்கோம், வேதத்தோட பிரிவுகள் பார்த்திருக்கோம், உபனிஷதங்களை பத்தி பார்த்திருக்கோம், எத்தனை உபனிஷத்து இருக்குன்னு பார்த்திருக்கோம், உபனிஷத்துனா மீனிங் என்னன்னு பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் முண்டக்க உபனிஷத்தோட பெயர் காரணம் பார்த்திருக்கோம். இனி நம்ம உள்ளுக்குள்ளார சாந்தி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. எந்த உபனிஷத்து படிச்சாலும் சாந்தி மந்திரம் படிச்சுட்டு தான் உள்ள போகணும், பிரவேசம் பண்ணணும். இந்த சாந்தி மந்திரம் பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி இந்த அதர்வண வேதத்தை பத்தி கொஞ்சம் பேருக்கு நிறைய மோகம் இருக்கு.
அதனால நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு உங்களுக்கு அதர்வண வேதத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த முண்டக்க உபனிஷத்துக்குள்ளார சாந்தி மந்திரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணலாம். ஏன் அதர்வண வேதம் அப்படின்னா, முண்டகம், பிரஷ்னம், மாண்டூக்கியம் இந்த 3 உபனிஷதங்களும் எதுல இருக்கு, அதர்வண வேதத்துல இருக்கு. ரொம்ப பிரதானமான உபனிஷதங்கள், நிறைய உபனிஷத்து இருக்கு அதர்வண வேதத்துல. இந்த தசோபனிஷத்துல 3 உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேதத்துல இருக்கு. அதனால அதர்வண வேதத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு நம்ம அதர்வண வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆயிடுச்சுங்களா? ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.